பல தீவிரவாத இயக்கங்கள் டெல்லியை குறிவைத்து பலமுறை தாக்குதல் நடத்தியிருக்கு. நீங்கள் உலக வரலாற்றே இல்லாத அளவுக்கு பாராளுமன்றமே ஒரு பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு முயற்சி நடந்தது. வலிமையான ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்துகள் நிரப்பிய கார் இது அடிக்கடி பாகிஸ்தானில் தான் நடக்கும். அதே போன்ற ஒரு தாக்குதல் டெல்லியில் திட்டமிடப்பட்டது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ஐஏ தீவிர சோதனையில் இருக்குது. அதே நேரத்தில் இதை ஒரு அரசியலாகவும் பார்க்கப்படுது. குஜராத் அரசியலில் ஒரு ரத்த வாடை பிடித்த மனிதர்னு அமெரிக்காவே விசா தர மாட்டேங்கிறான். இப்போ அமெரிக்கா கொஞ்சம் கொலாவுது, அது வேறு விஷயம். வெடி குற்றம் நடந்தது, முழுமையான புலன் விசாரணை நடந்து அதனுடைய சாராம்சம் என்ன என்பது வெளி உலகத்துக்கு சொல்லப்படுமா என்பது பெரிய கேள்விக்குறியாக. மலிவான அரசியல் பண்ணக்கூடிய மலிவான ஆட்கள் நிறைந்த நாடு இந்தியா. மக்களுடைய வரிப்பணம் பல ஆயிரம் கோடி ஏமாற்றப்படுகிற நாடு. இன்னைக்கு வரைக்கும் பிடிக்க முடியலையே. அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். டெல்லியில் கார் மூலியமாக வெடித்த பாம் ஃப்ளாஷ் அப்படிங்கிறது நாட்டையே பெரிய லெவலுக்கு உலுக்கியிருக்கு. அந்த சிக்னலில் நின்ன ஒரு கார் கிட்டத்தட்ட 9 பேர் உயிரை காவு வாங்கியிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பெரிய ஒரு பூதாகரமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே பதில் தெரியாத ஒரு கேள்வியாக இருக்குது. பின்னணியில் பாகிஸ்தான், சைனா இதெல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே எதுவும் சரியாக இது வரைக்குமே தெரியல. நடந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கிட்ட கடந்தாச்சு. என்ன சார் நடந்தது? இல்லை, டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லி ஒரு உயர் பாதுகாப்பு வளையம் உள்ள ஒரு பெரிய நகரம், தலைநகரம். இங்கு பல தீவிரவாத இயக்கங்கள் டெல்லியை குறிவைத்து பலமுறை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நீங்கள் உலக வரலாற்றே இல்லாத அளவுக்கு பாராளுமன்றமே ஒரு பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு முயற்சி நடந்தது காங்கிரஸ் பீரியட்ல. ஆமாம். என்ன காரணம்னா, பாஜக காலத்தில் ஒரு முயற்சி நடந்தது. வெடி மருந்து நிரப்பப்பட்ட ஒரு கார் நீங்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளே போகுது. அப்படி போகிற பொழுது அதே மாடல் கார் ஒன்று வெளியில் வருது. இயற்கையாக ரெண்டும் அவசரத்தில் மோதிக்குது. காவலர்கள் பார்க்கும்போது ரெண்டும் ஒரே நம்பர். உடனடியாக அந்த காரை அப்புறப்படுத்துகிற பொழுது துப்பாக்கி சூடு நடக்குது. அதில் காவலர்கள் நிறைய ஒரு 3-4 பேர் இறந்துடுறாங்க. அந்த தாக்குதல் முறியடிப்பு நடக்குது. அப்படி நடக்கவில்லை என்றால் நாடாளுமன்ற வளாகமே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. எம்பியெல்லாம் காலியாக இருப்பாங்க. ஆமாம். காருக்கு உண்டு. அதுவும் நீங்கள் வலிமையான ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்துகள் நிரப்பிய கார் இது அடிக்கடி பாகிஸ்தானில் தான் நடக்கும். அதே போன்ற ஒரு தாக்குதல் டெல்லியில் திட்டமிடப்பட்டது. இந்த நாடாளுமன்ற தாக்குதலுக்கு பிறகு முழுக்க டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க நீங்கள் காரில் கருப்பு கண்ணாடி ஒட்டக்கூடாதுங்கிற சட்டம் அதுக்கு பின்னாடி தான் வந்தது. உள்ளே யார் இருக்கா, என்ன பொருள் இருக்குன்னு காவலர் பார்க்கணும். முதல்ல சன்கிளாஸ் ஒட்டியிருப்பாங்க. ஆமாம். இப்போ இந்தியா முழுக்க சன்கிளாஸ் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி இஷ்யூஸ்னால தான் ஒட்டினா ஃபைன். ஆமாம், தீவிரவாதியான ஒட்டுவான். உள்ள என்ன பொருள் இருக்குது, யார் இருக்கிறார்கள் என்பதை மறைப்பதற்காகத்தான் அந்த சன்கிளாஸு ஒட்டப்பட்டது. அதை இப்போ தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ஐஏ தீவிர சோதனையில் இருக்குது. அதே நேரத்தில் இதை ஒரு அரசியலாகவும் பார்க்கப்படுகிறது. பாஜகவுக்கு என்ன வேலைன்னா, நீங்கள் அத்வானி துணை பிரதமர், பாபர் மசூதி இடிப்பு குற்றவாளி. இந்த கூத்து இந்தியாவில் தான் இருக்குது. அதே போல் நீங்கள் புல்வாமா தாக்குதல் இன்றைக்கு வரைக்கும் சரியான யாருக்கு
குற்றவாளி சமூக விரோதி ஆளும் இன்றைக்கு வரை கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் அதே போல் மோடி அரசியலுக்கு வருகிற 2000 ஆண்டு வாக்கில் கோத்ரா ரயில் எரிப்பில் குஜராத்தில் சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க. இதுதான் குஜராத்தில் நடந்த பெரிய இனப்படுகொலை 2002 அந்த ரெண்டு காலகட்டத்தில். குஜராத் முழுக்க மிகப்பெரிய கலவரம் கட்டிவிழ்த்து விடப்பட்டது, அரசாங்கத்தாலே கட்டிவிழ்த்து விடப்பட்டது. நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சொல்கிறார், பாண்டியன் இப்படி இன்னொரு அதிகாரிக்கு பேர் மறந்து போச்சு, பெரும்பான்மையான இந்துக்கள் கோபமாக இருக்கிறார்கள், அதனால் காவல்துறை கையை கட்டிகிட்ருங்க, அவர்கள் அந்த கோபத்தை தீர்த்து கொள்வார்கள். மோடியை சிஎம்மாக இருந்து சொல்கிறார், அங்கிட்ட நல்ல பேர் ஒரு பேர். இப்படி இல்லாமல் 25 ஆண்டுகளுக்கு முன்பு தான் வரலாறு. இப்போ அதே வரலாறு இப்போ தேர்தல் வருகிற பொழுது கார் குண்டு வெடிக்குது. பீகார் தேர்தல் வருகிற பொழுது மணிப்பூரில் குக்கி இன மக்கள் கிறித்துவர்களாக இருக்கிறார்கள். இந்த மக்கள் பாஜகவை எதிர்க்கிறான் கிறித்துவர்களாக இருக்கிற காரணத்தினால. அந்த மக்களை ஆயுதங்களை கொடுத்து, பெரும்பான்மையான மக்கள்கிட்ட ஆயுதங்களை கொடுத்து அந்த மக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள். பெண்கள் நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டார்கள். எஸ்ஐஆர் என்பது, அதாவது ஸ்பெஷல் சிறப்பு மறு சீரமைப்பு, அந்த எஸ்ஐஆர் இது படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு வாக்குரிமையை பறிக்கிற சட்டம். நம்மளால சாதாரணமாக 500 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கான் ஓட்டை, அதை இல்லாமல் செய்வது தான் எஸ்ஐஆருடைய திட்டம். வெடி குற்றம் நடந்தது, முழுமையான புலன் விசாரணை நடந்து அதனுடைய சாராம்சம் என்ன என்பது வெளி உலகத்துக்கு சொல்லப்படுமா என்பது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ 9 பேர் இறந்துருக்காங்க. ஆமாம் 12 பேர் அடிச்சு. இப்போ பாபர் மசூதி இடிக்கப்பட்டதனுடைய விளைவு தான் பாஜக ஆட்சிக்கு வந்தது. பாபர் மசூதியை காமிச்சு அத்வானி ரத யாத்திரை, முரளி மனோகர் ஜோஷி ரத யாத்திரை, பாபர் மசூதி தான் காரணம். உலகத்தில் ஒரு சிறுபான்மை மக்களுடைய மசூதியை காரணம் காமித்து ஆட்சிக்கு வந்த ஒரே நாடு இந்தியா தான், பாஜக தான். அதுதான் இப்போ இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறியிருக்கு. இப்போ இந்த சம்பவம் வந்து தேர்தல் தான் மெயின் காரணம். வேற தேர்தல் வருகிற பொழுது தான் புல்வாமா தாக்குதல் நடக்கும். இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா வந்து, இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் ஒரு உயர் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 3000 கிலோ வெடிமருந்து பொருட்களை எடுத்துகிட்டு வரக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பு என்ன அவ்வளோ லிபரலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்காங்களா உளவுத்துறையாக இருக்கட்டும்? இராணுவ நடவடிக்கைகள் காஷ்மீரில் ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கும் ஒரு பெரிய சோதனை சாவடி இருக்குது. இந்த சோதனை சாவடி பல 100 மைல்களுக்கு எப்படி தீவிரவாதி ஊடுருவ முடியும்? தாக்குதலை நடத்திவிட்டு எப்படி அவன் தப்பி ஓட முடியும்? அங்கே ஆம்புலன்ஸ் இல்லை, ட்ரோன் கேமரா இல்லை. அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு நடத்தப்பட்டதாங்கிற சந்தேகம் வருது. ஏன்? மலிவான அரசியல் பண்ணக்கூடிய மலிவான ஆட்கள் நிறைந்த நாடு இந்தியா. மக்களுடைய வரிப்பணம் பல ஆயிரம் கோடி ஏமாற்றப்படுகிற நாடு. யார் ஏமாத்துறா? அம்பானி, அதானி, நீரவ் மோடி, லலித் மோடி, மல்லையா, இன்றைக்கு வரைக்கும் பிடிக்க முடியலையே. அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. தேர்தலுக்கு நிதி கொடுத்தா பிடிக்க மாட்டான், தேர்தல் நிதி கொடுக்கலாம் பிடிப்பான். இப்படித்தான் இந்திய அரசியல்வாதிகள். சாதாரணமாக 200 கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்த அதானி உலக பணக்காரர்கள் வரிசையில் முதல் ஆளாக இருக்கார், 15 லட்சம் கோடி. இது எப்படி சாத்தியம்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து 50,000 கோடி ரூபா லோன் ஒரு நாளில் கிடைக்குது. எல்ஐசி பணம் டெபாசிட் பணம் 1 லட்சம் கோடி உடனடியாக அதானிக்கு கிடைக்கிது. எப்படி கிடைக்குது? அதிகார பீடத்தில் இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கெல்லாம் இந்த ஏழை எளிய மக்களுடைய பணம்
ஒரே நாளில் கோடிகளை குவிக்க முடிகிறது என்றால் இதை தவிர வேறு எந்த பின்னணியும் இல்லை. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.